ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம பஸ் பார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பஸ் பார்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ பஸ் பார்னு என்ன? ஸோ பஸ் பார் இஸ் பேர் கண்டக்டர். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பஸ் பார் இஸ் கண்டக்டர். ஸோ அது என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப், ஸ்கொயர், ரவுண்ட் டியூப்ஸ் அப்படின்னா சாலிட் பார். ஸோ தீஸ் ஆர் தி ஷேப்ஸ் ஆஃப் அ பஸ் பார். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம்னால மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் தி மெயின் கண்டக்டர் ஃப்ரம் விச் தி நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஆர் மேட். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம யாருமே பார்த்துருக்கோம். இட் இஸ் எ connection from where the incoming circuits, it is a common junction from where the incoming circuit and the outgoing circuits are connected. So அதான் இங்கே கொடுத்துருக்கு. It is the main connector from which the number of connections are made. So the bus bars are 5 to 6 meters in length. So the length of the bus bar now 5 to 6 meters. So it is made up of aluminium. So the aluminium bus bars are better than copper. So copper ஓட aluminium bus bars வந்து பெட்டராக இருக்கும். Because aluminium bus bars வந்து it is less weight and it is very very cheaper than copper. So it also has excellent corrosion resistance. Corrosion என்ன அப்படின்னா, ஸோ மாய்ஸ்டரோட ரியாக்ட் ஆகி ஸோ அது துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ துருப்பிடிச்சு அரிச்சு போகாமல் இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அலுமினியம் பஸ் பாஸ் ஹேஸ் பெட்டர் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் less weight and cheaper when compared to copper bus bars. So generally the aluminum bus bars are coated with silver for better electrical reliable connections. So புரியுதா? ஸோ பஸ் பாஸ் அப்படின்னா, so it is a conductor. So first bus bar in general it is a conductor. So what are the shapes of bus bars? Rectangle, solid, round tubes or solid bars. So main bus bars it is made of aluminium because for its less weight, it is very cheaper and it has excellent corrosion resistance when compared to copper. The length of the bus bars ni ketta 5 to 6 meters. So idhil nama rendu type yarne paathukom, flexible bus bars and rigid bus bars. Next what are the three types of bus bars arrangements? So bus bars arrangements பொறுத்து ஸோ பஸ் பாஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட், டபுள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தி ஃபைனல் ஒன் இஸ் ரிங் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆர் ரிங் பஸ் பார் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, ஏ சிங்கிள் செட் ஆஃப் பஸ் பார் இஸ் யூஸ் ஃபார் தி கம்ப்ளீட் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அப்படி இல்லை ஒரு சப்ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பஸ் பார் தான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், அங்கேருந்து ஒரு ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், இது ஐசோலேட்டர், திஸ் ஐசோலேட்டர், ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், இங்கே ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இன்கமிங் சர்க்யூட். ஸோ இதுதான் பஸ்ஸு. ஸோ சிங்கிள் பஸ், ஒரே ஒரு சிங்கிள் பஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த மூணு என்ன அப்படின்னா இட் இஸ் அ அவுட் கோயிங் சர்க்யூட். ஸோ அப்போது இது ஃபீடர் 1, ஃபீடர் 2, ஃபீடர் 3. ஸோ அப்போது ஒரு கம்ப்ளீட் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்டேஷனுக்குமே ஒரே ஒரு சிங்கிள் பஸ் பார் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, a single set of bus bar is used for the complete generating station. All the transformers, generators and feeders are connected to this bus bar. ஜென்ரேட்டராக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், எல்லா ஃபீடருமே இந்த சிங்கிள் பஸ் பாரில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த சிங்கிள் பஸ் பாரில் தான் மேலே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டிங் தட் இஸ் அல்டர்னேட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதே சிங்கிள் பஸ் பாரில் தான் இதுலேருந்து வெளியே வரக்கூடிய அவுட் கோயிங் ஃபீடர்ஸ், தட் இஸ் 3 ஃபீடர்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபீடருமே இந்த சிங்கிள் பஸ் பாரில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஐசோலேட்டர்ஸ் ஆர் ஆல் கனெக்டட் டு திஸ் சிங்கிள் பஸ் பார். ஸோ அதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிசி ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஸ்மால் ஏசி ஸ்டேஷன்ஸ். ஸோ வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஏசி சப்ஸ்டேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் பஸ் பார் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இட் ரெக்யூர்ஸ் ஒன்லி ஒன் சர்க்யூட் பிரேக்கர் ஃபார் ஈச் அவுட் கோயிங் சர்க்யூட். ஒவ்வொரு அவுட் கோயிங் சர்க்யூட்டுக்கும் ஒரே ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருந்தால் போதும். இங்கே 3 ஃபீடர்ஸ் இருக்குது, 3 சர்க்யூட் பிரேக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ therefore it is very very simple and economical. So since the number of circuit breakers is less, the maintenance cost is low. நீங்கள் வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃபீடரை இங்கே கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். In the case of a fault on the bus bar, whole of the system is affected. ஸோ இந்த ஒரு சிங்கிள் பஸ் பார் சிஸ்டமில் இந்த பஸ் பாரில் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பவர் ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ டியூரிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ஸோ அதேமாதிரி ஃபால்ட் டைம்லையும் கம்ப்ளீட் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். அதேமாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா the entire bus bar has to be de-energized. ஸோ இந்த யாருக்குமே இருக்கிறதே ஒரு பஸ் பார் தான். ஸோ அதை நம்ம de-energize பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த ஃபீடருக்குமே என்ன போகாது அப்படின்னா சப்ளை போகாது. ஸோ அப்போ டோட்டல் சிஸ்டமும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகும். ஸோ பவர் ஃப்ளோ வந்து ஃபால்ட் கண்டிஷன்லையும் இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்போ பவர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிரும். ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் டோட்டல் ஷட் டவுன். ஸோ
if any stage a circuit is required to be added to the existing single bus arrangement, the bus bar has to be de-energized during the period of work. For example, நம்ம இந்த அட்வான்டேஜில் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தோம் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் இஸ் பாசிபிள். அப்போது இந்த பஸ் பாரில் வந்து நம்ம ஒரு ஃபீடரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பஸ் பாரில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா de-energize பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் தேர்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கு. இட் ஹஸ் லீஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி advantages and disadvantages of a single bus bar arrangement. So next நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சிங்கிள் பஸ் பார் சிஸ்டம் வித் செக்ஷனலைசேஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிங்கிள் பஸ் பார் தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பஸ் கப்ளர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இதான் சிங்கிள் பஸ் பார், ஒரே ஒரு பஸ் பார் தான் இருக்கும். அந்த பஸ் பார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூசிங் அ பஸ் கப்ளர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஸ் கப்ளர் ஆர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பஸ் பாரை வந்து 2 செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு சிங்கிள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன். நீங்கள் பாருங்கள் சிங்கிள் பஸ் பார் இஸ் டிவைடட் இன்டூ 2 செக்ஷன்ஸ். ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு செக்ஷன், இந்த சைடில் உள்ளது வந்து செகண்ட் செக்ஷன். ஸோ எனி 2 செக்ஷன்ஸ் ஆஃப் தி பஸ் பார் ஆர் கனெக்டட் பை சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது, தீஸ் ஆர் ஐசோலேட்டர்ஸ். அப்போ நம்ம பிரிச்சிருக்கிற 2 பஸ் பார்ஸையும் காமனை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் அ சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர். ஸோ இஃப் அ ஃபால்ட் அக்யூர்ஸ் ஆன் எனி செக்ஷன் ஆஃப் தி பஸ், that section can be isolated without affecting the supply from the other section. So for example 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சப்ளை வந்து செகண்ட் செக்ஷன் வழியாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ நம்ம கம்ப்ளீட் சிஸ்டமும் இங்கே கொலாப்ஸ் ஆகாது. ஸோ அதாங்க இந்த பாயிண்ட்டில் அதான் கொடுத்துருக்கு. ஸோ அதேமாதிரி ரிப்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்பவும் நம்ம இப்போ இந்த பஸ் பார் அதாவது இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் மட்டும் கட் பண்ணால் போதும். சப்ளை வந்து எது வழியாக போகும் அப்படின்னா செகண்ட் பஸ் பார் செக்ஷன் வழியாக நம்மளுக்கு என்ன போகும் அப்படின்னா பவர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி நம்ம செகண்ட் பஸ் பார் செக்ஷன் வந்து நம்ம ரிப்பேர் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பவர் ஃப்ளோ வந்து ஃபஸ்ட் பஸ் பார் செக்ஷன் வழியாக இருக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட் ஷட் டவுனுங்கிறது வந்து இந்த டைப் ஆஃப் பஸ் பார் சிஸ்டம்ஸில் வந்து இருக்காது. ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் எலிமினேட்ஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட் ஷட் டவுன். ஸோ அப்போ கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இந்த டைப்பில் இருக்காது. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஒன்லி 1 அடிஷ்னல் சர்க்யூட் பிரேக்கர் வில் பி நீடட். அது எந்த சர்க்யூட் பிரேக்கரு? இந்த 2 பஸ் பார்ஸையும் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு சர்க்யூட் பிரேக்கர். ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அதையும் கொடுத்துருக்கு. ஆப்ரேஷன் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் வெரி சிம்பிள். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆஃப் எனி செக்ஷன் ஆஃப் தி பஸ் பாஸ் கேன் பி கேரிட் அவுட் பை de-energizing that செக்ஷன் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷனை நம்ம வந்து ரிப்பேர் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த செக்ஷனில் மட்டும் பவர் ஃப்ளோ இருக்காது. பட் செகண்ட் பஸ் பார் செக்ஷனில் வந்து பவர் ஃப்ளோ இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நோ சான்ஸ் ஃபார் கம்ப்ளீட் ஷட் டவுன். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஷட் டவுனுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று பஸ் பார் 2 வந்து ஆப்ரேட்டாக இருக்கும், அப்படின்னா பஸ் பார் 1 வந்து ஆப்ரேட்டில் இருக்கும். ஸோ வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்? ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? இன் கேஸ் ஆஃப் ஃபால்ட் ஆன் தி பஸ் பார் 1/2 ஆஃப் தி செக்ஷன் வில் பி ஸ்விட்ச் ஆஃப். ஸோ அப்போது ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா இப்போது பவர் டெலிவரியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதி பவர் கம்மியாயிரும். கம்ப்ளீட் ஷட் டவுன் இருக்காது. பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இருக்கக்கூடிய 4 ஃபீடர்ஸுமே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் கம்ப்ளீட்டாக நம்ம பவர் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த 2 ஃபீடர்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் தி பஸ் பார். அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் தி பஸ் பார் வந்து நம்ம ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஃபீடர்ஸ்க்கும் பவர் ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ அப்போது மீதி இருக்கிற ரிமைனிங் ஃபீடர்ஸ் மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து சப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இஃப் எனி சர்க்யூட் இஸ் டு பி ஆடட் வித் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், half of the bus bar is to be de-energized during the period of the work. ஸோ இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பஸ் பார் சிஸ்டமில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த செகண்ட் பஸ் பார் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா de-energize பண்ணிட்டு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா காஸ்ட் இஸ் நீடட் ஃபார் அடிஷ்னல் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய அடிஷ்னல் சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஐசோலேட்டருக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் தேவைப்படும். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ சிங்கிள் பஸ் பார் சிஸ்டம் வித் செக்ஷனலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டபுள் பஸ் பார் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து 2 பஸ் பார்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெயின் பஸ் பார். ஸோ அந்த அதர் ஒன் இஸ் ஆக்சிலரி பஸ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பஸ் பார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெயின் பஸ் பார், கீழே இருக்கிறது வந்து ஆக்சிலரி பஸ் பார். ஸோ தி இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ் ஆர் கனெக்டட் டு தி 2 பஸ் பார்ஸ் த்ரூ ஐசோலேட்டர்ஸ். ஸோ இன்கமிங் லைனாக இருக்கட்டும், அவுட் கோயிங் ஃபீடராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 பஸ் பார் கூடயுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இது வந்து ஜென்ரேட்டர் 1, இது ஜென்ரேட்டர் 2. ஸோ இங்கேருந்து வெளியே வரக்கூடிய அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பவரை, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட் பிரேக்கர், செகண்ட் சர்க்யூட் பிரேக்கர், அது வழியாக ஐசோலேட்டர் வழியாக கொடுத்து
அந்த பவர்ஃபுல் அந்த ஜென்ரேட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை 2 பஸ் பாஸ்லையுமே கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சர்க்யூட் பிரேக்கர் இந்த ஐசோலேட்டர் பாத் வழியாக இது எதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா மெயின் பஸ் பாரில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் இந்த ஐசோலேட்டர் வழியாக அது எதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிலரி பஸ் பாரில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே ஜென்ரேட்டர் 2ல் பாருங்கள், அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டையும் 2 செக்ஷனாக பிரித்து ஃபஸ்ட்டு செக்ஷன் எதோட கனெக்ட் ஆகுது, ஆக்சிலரி பஸ் பாரோட கனெக்ட் ஆகுது. ரெண்டாவது செக்ஷன் வந்து மெயின் பஸ் பாரோட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போது இன்கமிங் சர்க்யூட்லேருந்து வரக்கூடியது வந்து 2 பஸ் பார்ஸோடையுமே கனெக்ட் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ். ஸோ இன்கமிங் லைன் மட்டும் கிடையாது, அவுட் கோயிங் லைன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த அவுட் கோயிங் ஃபீடர் பாருங்கள், இது ஃபீடர் 1, இந்த ஃபீடர் 2. ஸோ இந்த ஃபீடர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் பிரேக்கர் வழியாக மெயின் பஸ் பாரில் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சர்க்யூட் பிரேக்கர் வழியாக ஆக்சிலரி பஸ் பாரில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபீடர் 2 வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்க்யூட் பிரேக்கர் வழியாக மெயின் பஸ் பாரில் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் த்ரூ செகண்ட் சர்க்யூட் பிரேக்கர் வழியாக இது வந்து எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிலரி பஸ் பாரில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் சர்க்யூட்ஸ் ரெண்டுமே 2 பஸ் பார்ஸோடையுமே கனெக்ட் ஆயிருக்கும். So at normal condition, the incoming and outgoing lines are connected to the main bus bar. So normal condition, normal conditions means நம்ம இப்போ எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணல, எந்த ரிப்பேரும் இல்லை, எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நார்மல் கண்டிஷனில் வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ் எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மெயின் பஸ் பாரோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஆக்சிலரி பஸ் பார் வந்து நம்ம ரிசர்வ் பஸ் பார்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ் பஸ் பார்னா ஸோ அந்த நார்மல் கண்டிஷனில் வந்து அது வந்து டிஸ்கனெக்ஷனில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நார்மல் கண்டிஷனில் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ் வந்து இட் இஸ் கனெக்டட் ஒன்லி டு மெயின் பஸ் பார்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் அ ரிப்பேர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆஃப் தி சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட சப்ளையோட கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த கண்டினியூட்டிக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேன் பி மெயின்டைன் பை ட்ரான்ஸ்ஃபரிங் தி சர்க்யூட் டு தி ஆக்சிலரி பஸ் பார். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பேர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மெயின் பஸ் பாரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சப்ளை வந்து ஆக்சிலரி பஸ் பாரோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ புரியுது. அப்போ நார்மல் கண்டிஷனில் வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ் ஆர் கனெக்டட் டு மெயின் பஸ் பார், whereas during repair or maintenance work the incoming and outgoing lines are connected to auxiliary bus bar. புரியுதா? ஸோ அவ்வளோதான். இதான் என்ன அப்படின்னா டபுள் பஸ் பார் சிஸ்டம். ஸோ அப்போ டபுள் பஸ் பார் சிஸ்டமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we are using a 2 பஸ் பார்ஸ், ஒன்று வந்து ஆக்சிலரி பஸ் பார், இன்னொன்று மெயின் பஸ் பார். அப்போ டியூரிங் நார்மல் கண்டிஷன்ஸ் தி இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் லைன்ஸ் வந்து இஸ் கனெக்டட் டு மெயின் பஸ் பார். ஸோ அதே மாதிரி டியூரிங் ரிப்பேர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் லைன்ஸ் ஆர் கனெக்டட் டு ஆக்சிலரி பஸ் பார். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூட்டி ஆஃப் சப்ளை வந்து மிஸ் ஆகாது. ஸோ எந்த ஒரு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சிலரி பஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கண்டிஷனில் வந்து மெயின் பஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த பவர் ஃப்ளோ கான்செப்ட் வந்து இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் அ டபுள் பஸ் பார் சிஸ்டம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்டாக தான் கொடுத்துருக்கு. தி கண்டினியூட்டி ஆஃப் சப்ளை கேன் பி மெயின்டைன் பை ட்ரான்ஸ்ஃபரிங் தி சர்க்யூட் டு தி ஹெல்த்தி பஸ் பார். எந்த பஸ் பார் ஹெல்த்தியாக இருக்கோ ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பஸ் பார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டு ட்ரான்ஸ்ஃபர் தி எனர்ஜி. ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் கேன் பி ஈஸிலி கேரிட் அவுட். இது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் காஸ்ட் பற்றி பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மோர். ஏன்னா இங்கே 2 பஸ் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இனிஷியலாக அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய காஸ்ட் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஹை. மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ஈஸி, பட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் யூசிங் 2 பஸ் பார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செக்ஷனலைஸ்டு டபுள் பஸ் பார் சிஸ்டம். ஸோ சிங்கிள் பஸ் பார் சிஸ்டமில் வந்து எப்படி ஒரு செக்ஷனலைஸ்டு ஸ்கீம் இருந்துச்சோ அதே மாதிரி டபுள் பஸ் பாரையும் நம்ம அப்படி பிரிக்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் பஸ் பாரில் மட்டும் செக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின் பஸ் பார் மட்டும் 2 சிஸ்டம்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து மெயின் பஸ் பார் 1, இது மெயின் பஸ் பார் 2. ஸோ எப்படி பிரிச்சிருப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் பஸ் கப்ளர். பஸ் கப்ளர்னா என்ன, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர். இங்கே பாருங்கள் இந்த ஸ்கீம் ஆக்சிலரி பஸ் பார்ஸ் ஆர் யூஸ்ட் வித் தி செக்ஷனலைஸ்ட் மெயின் பஸ் பார். அப்போ மெயின் பஸ் பாரை மட்டும் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செக்ஷன் பண்ணுறோம் பை மீன்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ். ஆக்சிலரி பஸ் பார்ங்கிறது ஒரே ஒரு லைனாக தான் இருக்கும். ஸோ டயக்ராமில் பார்த்தாலே தெரியும் மெயின் பஸ் பாரை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சிலரி பஸ் பார்ங்கிறது காமனாக ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ இன் திஸ் மெத்தட் ஆஃப் கனெக்ஷன் எனி செக்ஷன் ஆஃப் தி bus bar can be isolated for maintenance work. So it will be noted that the auxiliary bus bar is not sectionalized. So இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா auxiliary bus bar நம்ம எந்த செக்ஷனும் பண்ணல, அதான் இங்கே கொடுத்துருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் நெசசரி அண்ட் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ அது தேவையும் இல்லை. ஸோ அது பண்ணுறது மூலம் நமக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின் பஸ் பாரை மட்டும் செக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்சிலரி பஸ் பார் அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி 2 ஃபீடர்ஸ் இருக்குது, ஃபீடர் 1, ஃபீடர் 2. ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் நார்மல் கண்டிஷன் ஆக்சிலரி பஸ் பார் வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ மெயின் பஸ் பார் மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்கே ஜென்ரேட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளை இந்த ரெண்டு ஐசோலேட்டர்ஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வழியாக என்ன ஆகுது டைவர்ட் ஆகி ஒன்று மெயின் பஸ் பாரோட கனெக்ட் ஆகுது, இன்னொன்று ஆக்சிலரி பஸ் பாரோட கனெக்ட் ஆகுது.
ஸோ அப்போ இந்த ஃபீடர் ஒன் தட் இஸ் நார்மல் கண்டிஷனுக்கு இந்த ஃபீடர் ஒனுக்கு சப்ளை எங்கேருந்து வரும் அப்படின்னா மெயின் பஸ் பார்லேருந்து வரும். ஸோ மெயின் பஸ் பார்ல இன்கமிங் லைன் கனெக்ட் ஆகிருக்கும், அதே இது அவுட் கோயிங் லைன் வந்து இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எப்போ இப்படி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் கண்டிஷனில் வந்து ஆக்சிலரி பஸ் பார் வந்து கனெக்ஷனில் இருக்காது. ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும், இந்த சர்க்யூட் பிரேக்கர் ஐசோலேட்டர் வழியாக மெயின் பஸ் பார், அதோட அவுட் கோயிங் லைன் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த இருக்குது இதே லைனில் மெயின் பஸ் பார்லேருந்து எடுத்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் இப்படி வழியாக வந்து ஃபீடர் ஒன். ஸோ ஃபீடர் ஒன் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டியூரிங் ஃபால்ட்டி கண்டிஷன்ஸ், ஸோ ஒரு ஃபால்ட் கண்டிஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்சிலரி பஸ் பார் வந்து கனெக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் பஸ் பார் ஒன்னில் மெயின் பஸ் பாரில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்னா இந்த செக்ஷனை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும். அப்போது மெயின் பஸ் பாரில் செக்ஷன் 1 மட்டும் தான் இங்கே என்னது அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ செக்ஷன் 1 டிஸ்கனெக்ட் ஆனாலுமே சப்ளை வந்து இந்த ஃபீடருக்கு எப்படி போகும் அப்படின்னா இந்த லைன் வழியாக வரும். சர்க்யூட் பிரேக்கரு, ஐசோலேட்டர் வந்து இதில் ஐசோலேட்டர் இன்னொரு ரெண்டு வந்து கரெக்டாக ஆக்சிலரி பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கும். அவுட் கோயிங் சர்க்யூட் வந்து இந்த இடத்துல இங்கேருந்து எடுப்பாங்க. ஆக்சிலரி பஸ் பார், சர்க்யூட் பிரேக்கர், அது வழியாக ஃபீடர் ஒனுக்கு வந்து கண்டினியூஸாக சப்ளை கிடச்சிட்டே இருக்கும் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்சிலரி பஸ் பார். அதே இது இந்த இதுக்கு நம்ம ஆக்சிலரி பஸ் பார் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே நம்ம மெயின் பஸ் பார் 2 செக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர், ஐசோலேட்டர் இது வந்து மெயின் பஸ் பாரோட கனெக்ட் ஆகிருக்கு. அவுட்புட் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மெயின் பஸ் பார். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ் பார்ஸே 3 பார்ட்டாக பிரிக்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மெயின் பஸ் பாரை 2 சிஸ்டம்ஸாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் மெயின் பஸ் பார் 1 அண்ட் மெயின் பஸ் பார் 2 எப்படி பிரிக்கிறாங்க பை மீன்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர். ஆக்சிலரி பஸ் பார்ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செக்ஷன்லையுமே எந்த ஒரு டைம்லையுமே தட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருக்கலாம் அப்படின்னா ரிப்பேர் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ இதுலேயுமே பவர் ஃப்ளோ தட் இஸ் கண்டினியூட்டி ஆஃப் சப்ளைங்கிறது வந்து இங்கே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பவர் ஃப்ளோ வந்து எந்த இடத்துலையும் கட் ஆகாது. ஸோ டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷனில் இது ஒரு இம்பார்ட்டண்டான அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரிங் பஸ் பார் சிஸ்டம். ஸோ ரிங் பஸ் பார் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா தி எண்ட்ஸ் ஆஃப் தி பஸ் பார்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு ஃபார்ம் அ ரிங். ஸோ இந்த பஸ் பார்ஸ் வந்து ஒரு ரிங் தட் இஸ் ஒரு சர்க்குலர் ஷேப், ஒரு ரிங் ஒரு ஃபார்மேட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் பார், ஸோ இங்கே ஒரு பஸ் பார் இருக்குது. ஸோ இந்த பஸ் பார் எல்லாமே பஸ் கப்ளர்ஸ் மூலமாக எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் ஈச் ஃபீடர் இஸ் சப்ளைடு ஃப்ரம் 2 பார்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபீடர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபீடருக்கு சப்ளை வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த இன்கமிங் ஜங்ஷன்லேருந்து இப்படி வரும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்கமிங் ஜங்ஷன்ஸ்லேருந்து வரும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீடரும் இட் இஸ் சப்ளைடு ஃப்ரம் 2 பார்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபீடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஜென்ரேட்டர் அப்படின்னா இந்த அல்டர்னேட்டர்லேருந்து கூட சப்ளை வரும். ப்ரொவைடட் இந்த பஸ் கப்ளர் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு சப்ளை தட் இஸ் இன்கமிங் லைன் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டர் 2ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஜென்ரேட்டர் 3ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபீடரும் இட் இஸ் ஃபீடட் பை 2 பார்ட்ஸ். ஸோ அதாங்க செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கு. ஸோ by adopting this scheme of connections, the alternators connected to any one of the bus bar section can be used for supplying the load to the feeders on any section. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக இந்த ஃபீடர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற லோடுக்கு ஸோ அதுக்கு சப்ளை வந்து எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டரும் கொடுக்கலாம், இந்த ஜென்ரேட்டரும் கொடுக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ அப்போ இந்த ஃபீடரில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் 3 அப்படின்னா இந்த லைனில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் 2 மூலமாக இந்த பஸ் கப்ளர் மூலமாக இந்த ஃபீடருக்கு வந்து சப்ளை போயிட்டே தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ரிங் பஸ் பார் சிஸ்டம். ஸோ அப்போ ரிங் பஸ் பாரில் என்ன பண்ணியிருக்காங்க, தி பஸ் பார்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு ஃபார்ம் அ ரிங். ஸோ அந்த பஸ் பார்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் அப்படின்னா ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீடருக்கும் 2 பாத்துலேருந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜ் ஆஃப் அ ரிங் பஸ் பார் சிஸ்டம். ஸோ அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்கு, ஈச் ஃபீடர் இஸ் சப்ளைடு ஃப்ரம் 2 பார்ட்ஸ். ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் குவைட் எக்கனாமிக்கல். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா தி ஓப்பனிங் ஆஃப் எனி செக்ஷன் ஆஃப் தி பிரேக்கர் மே காஸ் ஓவர்லோடிங் ஆஃப் தி சர்க்யூட். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு சப்ளை வந்து யாருக்குமே இந்த ஜென்ரேட்டர் 2 வந்து ஃபீடர் 2க்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அட் தி சேம் டைம் இது ஃபால்ட் ஆனதுனால இது ஃபீடர் 3க்கும் சப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லோட் ஆகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். எப்படின்னா ஏதாவது ஒரு பிரேக்கர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ட் ஆச்சுனாலும் இட் மே காஸ் ஓவர்லோடிங் ஆஃப் தி சர்க்யூட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆட் எனி நியூ சர்க்யூட். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்யூட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீடர் வந்து இந்த பஸ் பார் சிஸ்டமில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். பட் சிங்கிள் பஸ் பார் சிஸ்டமில் அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீடர் நம்ம ஆட் பண்ணுறது வந்து வெரி வெரி ஈஸி. பட் இந்த ரிங் பஸ் பார் சிஸ்டமில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் ஆர் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஃபீடரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வெரி வெரி காம்ப்ளிகேட்டட்.
ஸோ இதான் என்ன அப்படின்னா பஸ் பார். ஸோ பஸ் பார்ஸில் வந்து 3 டைப் பார்த்துருக்கோம். சிங்கிள் பஸ் பார், அதில் வந்து சிங்கிள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன் பார்த்தோம். ஸோ செக்ஷனலைசேஷன் என்ன, பஸ் பார்ஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட் ரிசர்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அதே மாதிரி நம்ம டபுள் பஸ் பாரில் பார்த்தோம், டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன் பார்த்தோம். ஃபைனல் நம்ம பார்த்தது வந்து ரிங் பஸ் பார் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா a part of the power system which distributes electrical power for local use. ஸோ லோக்கல் யூஸ்னா என்னது அப்படின்னா டு கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர்ஸ்க்கு வந்து பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நம்ம யாருனே பார்த்துருக்கோம். ஜென்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் என்ன, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யாருனே பார்த்துருக்கோம். ஸோ இன் ஜென்ரல் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் தி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பிட்வீன் தி சப்ஸ்டேஷன் ஃபெட் பை தி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் தி கன்சியூமர்ஸ் மீட்டர். ஸோ எதை டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்மிஷன் சைட்லேருந்து இந்த டிரான்ஸ்மிஷன் சைட் தட் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம 2ஆக பிரிக்கிறோம், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 132 kV அப்படின்னா 66 kV 11 kV கன்வர்ஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து 11 kV வந்து எண்டு கன்சூமருக்கு சப்ளை பண்ணுறதுக்காக 400 V நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ செகண்டரி டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சைடுமே என்னதான் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அப்போ இட் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இட் ஹஸ் 3 பார்ட்ஸ். ஒன்று ஃபீடர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் சர்வீஸ் மெயின்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஃபீடர்ஸ். ஸோ ஃபீடர்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் தி சப்ஸ்டேஷன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷனோட அவுட்புட் தான் ஃபீடர். ஸோ ஃபீடர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸ். சர்வீஸ் மெயின்ஸ்னா என்ன அப்படின்னா டு தி கஸ்டமர்ஸ் அது டு தி கன்சியூமர்ஸ். ஸோ ஃபைனல் கன்சியூமருக்கு போகிறதா என்ன அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸு. ஸோ இது வழியாக போகும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து ஃபீடர்ஸ். ஸோ ஃபீடர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டேஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்டேஷன்ஸோட அவுட்கம் தான் ஃபீடர்ஸு. ஃபீடர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுலேருந்து ஃபைனல் கன்சியூமருக்கு நம்ம பவர் வந்து எப்படி சப்ளை பண்ணுவாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் சர்வீஸ் மெயின்ஸ். ஸோ புரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபீடர்ஸ். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க ஏரோ மார்க்ஸ் எல்லாமே சர்வீஸ் மெயின்ஸு. இந்த ஏபிசிடி இந்த ஷேப் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபீடர்ஸ். இது எல்லாமே ஃபீடர் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸு. ஸோ இது ஃபீடர்ஸ் இங்கே இருக்குது 1 2 3 ஏபிசிடி. இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வெளியே போகிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸ். அப்போ ஏபிசிடிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் இருக்குது. அப்போ அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் என்ன, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம் 11 kV 400 V என்ன பண்ணுவோம் ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து ஃபீடர்ஸ். ஸோ இந்த லைன் வந்து ஃபீடர்ஸ். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனோட அவுட்புட் வந்து ஃபீடர். ஃபீடர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 1, டிஸ்ட்ரிபியூட்டர் 2. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய லைன்ஸ் எடுத்து சர்வீஸ் மெயின்ஸ் தட் இஸ் கன்சூமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது சர்வீஸ் மெயின்ஸு, இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபீடர்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டேப்பிங்ஸ் போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வெளியே எடுத்துருப்பாங்க. ஸோ டேப்பிங்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஸோ அந்த டேப்பிங்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நேராக சப்ளை எங்கே போகும் அப்படின்னா கன்சூமர்ஸ்க்கு போகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்து தான் ஃபீடர்ஸ். Feeder is a conductor which connects the substation or the localized generalization to the area where power is to be distributed. ஸோ எந்த இடத்துல பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இடத்துக்கு பவரை கொண்டு வந்து சேர்க்குறதா என்ன அப்படின்னா ஃபீடர். ஜென்ரலி நோ டேப்பிங்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஃபீடர். ஃபீடர்லேருந்து எந்த டேப்பிங்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஸோ தட் கரண்ட் இன் இட் ரிமைன்ஸ் தி சேம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீடரில் எந்த விதமான கனெக்ஷன்ஸுமே இருக்காது. தி பவர் ஃப்ளோ வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த ஃபீடர் இஸ் வெரி வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ தி கரண்ட் ஃப்ளோ இந்த ஃபீடர் வந்து இஸ் சேம். ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் டேப்பிங்ஸ் எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. த மெயின் கன்சிடரேஷன் இந்த டிசைன் ஆஃப் தி ஃபீடர் இஸ் தி கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஃபீடர் நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு கரண்ட்டை வந்து கேரி பண்ணுதுங்கிறத பார்த்து அந்தளவுக்கு திக்கான கண்டக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். So next distributor. So distributor is also a conductor from which tappings are taken for supply to the consumers. So consumers க்கு நம்ம சப்ளை பண்ணுறதுக்காக டேப்பிங்ஸ் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபீடர்ஸில் எந்த விதமான டேப்பிங்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தி கரண்ட் இந்த ஃபீடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் சேம். பட் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் மெயின்ஸுங்கிறது நிறையா இருக்கும். ஸோ அப்போ சர்வீஸ் மெயின்ஸில் நிறைய பிரித்து கொடுக்குறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேப்பிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே டேப்பிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கரண்ட் த்ரூ தி டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ கரண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ பிகாஸ் டேப்பிங்ஸ் ஆர் டேக்கன்
from the distributor. So while designing a distributor, voltage drop along its length is the main consideration, since the statutory limit of voltage variations is plus or minus 5% of the rated value. So நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வச்சிருக்கோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய சர்வீஸ் மெயின்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரோட லென்த்தை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா, சர்வீஸ் மெயின்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அங்கேருந்து சர்வீஸ் மெயின்ஸ்க்கு வர்றதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லைன்லேயே வோல்டேஜ் வந்து அதிகமாக ட்ராப் ஆயிரும். ஸோ அந்த ட்ராப் ஆகக்கூடியது எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னா, அதுதான் இங்கே ரேட்டிங் கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ஆஃப் தி ரேட்டட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமில் 230 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இந்த 230 வோல்ட்டை கேரி பண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனல் சர்வீஸ் மெயின்ஸ்க்கு வரும்போது அந்த லைன்லேயே வோல்டேஜ் எல்லாம் ட்ராப் ஆகி எவ்வளோ வரும் அப்படின்னா, ஃபைனலாக கிடைக்கும்போது 150 வோல்ட் 140 வோல்ட் தான் வரும். ஸோ அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எந்த இடத்துலேருந்து சர்வீஸ் மெயின்ஸ் எங்கே இருக்கோ அது ரொம்ப பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப் எது வரைக்கும் அலோவபிள் அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ஆஃப் தி ரேட்டட் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 வோல்ட் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. ஸோ தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போ என்ன அப்படின்னா 95 அப்படின்னா 105. ஸோ அப்போ 95 to 105 தான் என்ன அப்படின்னா அலோவபிள் லிமிட். ஸோ அதுக்கு கீழேயும் குறையக்கூடாது, 105க்கு மேலேயும் போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரோட கண்டக்டரோட லென்த் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா டிசைன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது மெயினாக சர்வீஸ் மெயின்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் மெயின்ஸ் இஸ் ஜென்ரலி ஸ்மால் கேபிள். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விச் கனெக்ட்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டர் டு தி கன்சியூமர் டெர்மினல்ஸ். ஸோ கன்சியூமர் டெர்மினல்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை. ஸோ அந்த சப்ளையும் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சப்ளை எடுப்பாங்க. ஸோ புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸில் 3 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபீடர். ஸோ ஃபீடர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபீடரில் வந்து நம்ம எந்த டேப்பிங்ஸும் கனெக்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ கரண்ட் ரிமைன்ஸ் சேவ் இன் தி ஃபீடர். ஸோ ஃபீடர் எங்கேருந்து வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்லேருந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, we are adding tappings in the distributor in order to supply the power to the end consumer or service mains. ஸோ எண்டு கன்சூமருக்கு வந்து பவரை டெலிவர் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டரில் நம்ம டேப்பிங்ஸ் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரில் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸ். ஸோ சர்வீஸ் மெயின்ஸ் என்ன பண்ணுது, இட்ஸ் கனெக்ட்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டர் டு தி கன்சூமர் டெர்மினல்ஸ். அவ்வளோதான். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் வந்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று எப்படின்னா பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சப்ளை பொறுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஆஃப் சர்வீஸ் வோல்டேஜை பொறுத்து லோ டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் அப் டு 400 வோல்ட், தட் இஸ் இது வந்து என்ன அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் உள்ளது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லோ டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஹை டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடியது தட் இஸ் 11 வோல்ட். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஹை டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து ஓவர் ஹெட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு டவர்ஸ் மூலமாக நம்ம வந்து பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ஹெட் டிஸ்ட்ரிபியூஷன். அண்டர் கிரவுண்டில் கேபிள்ஸ் மூலமாக நம்ம வந்து பவரை வந்து டெலிவர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அண்டர் கிரவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் வயர்ஸை பொறுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 wire டிஸ்ட்ரிபியூஷன், 3 wire டிஸ்ட்ரிபியூஷன், 4 wire டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்கீம். ஸோ ஸ்கீம் பொறுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸ்கீம்னா என்ன, ஸோ கனெக்ஷன் ஸ்கீம்ஸ்னா என்ன, இதில் உள்ள 3 டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ காமனாக இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரிங் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஃபைனலாக இருக்கக்கூடியது இன்டர் கனெக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து இந்த 5 டைப்பில் தான் அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேஸான சப்ளை பொறுத்து ஏசிடிசின்னு பிரிக்கிறாங்க. சர்வீஸ் வோல்டேஜை பொறுத்து தட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் 400 வோல்ட்டில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லோ டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். பிரைமரி சைடில் தட் இஸ் 11 kV பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் 11 kV டிரான்ஸ்மிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை டென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன், அண்டர் ஹெட் டிரான்ஸ்மிஷன், நம்பர் ஆஃப் வயர்ஸ் வந்து 2 wire, 3 wire அண்ட் 4 wire. பேஸ்ட் ஆன் தி ஸ்கீம் ஆஃப் தி கனெக்ஷனை பொறுத்து ரேடியல் சிஸ்டம், ரிங் கனெக்டட் சிஸ்டம் அண்ட் இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் கேரிஸ் தி அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட்னால சொன்னால் ஃபஸ்ட் ஞாபகம் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹஸ் மேட் இட் பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஏசி பவர் அட் ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது சேஃப் வோல்டேஜில் யூஸ் பண்ணுறோம். சேஃப் பொட்டன்ஷியல் மீன்ஸ் 230 வோல்ட்டாக இருக்கலாம். சிங்கிள் ஃபேஸ்னா 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா 440 வோல்ட். அப்போ
நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. அட் த சேம் டைம் பவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ஹை வோல்டேஜில் வந்து டெலிவர் பண்ணுது. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தி லாசஸ். ஸோ ஒரு சிஸ்டமில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை வோல்டேஜில் பவர் வந்து பவர் வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது. அட் த சேம் டைம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு சேஃபான வோல்டேஜுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ ஹை டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜஸ் ஹேவ் கிரேட்லி ரெடியூஸ் தி current in the conductors and the resulting line losses are also much reduced. ஸோ இப்போ ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவரை டெலிவரி பண்ணுறதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதான் என்ன அப்படின்னா HVACன்னு சொல்கிறாங்க. ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்மிஷனில் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா பவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து I2R லாஸஸ் நம்ம யாருமே தெரியும். I2R லாஸஸ்ங்கிறது வந்து கரண்ட் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால திஸ் டைப் ஆஃப் லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are using a step up transformer. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா the AC distribution system is the electrical system between the step down substation fed by the transmission system and the consumer meters. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது between step down substation fed by the transmission system. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த இடத்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் a step down transformer. நீங்கள் பார்த்தீங்கன்னா 220 or 500 கிலோவோல்ட்டை 132 or 66 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். இது வந்து என்ன அப்படின்னா செகண்டரி டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த இடத்தோட டிரான்ஸ்மிஷன் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இட் இஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் டவுன் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் சைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து கன்சியூமர் சைடு நம்ம சப்ளை பண்ணுற வரைக்கும் உள்ள இடங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான். ஸோ திஸ் டூ கன்சியூமர் சைடு சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் 2 டைப்பாக பிரிக்கிறோம் நம்ம, பிரைமரி அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பிரிக்கிறோம். ஸோ டைப்ஸ் நம்ம யாருக்கும் தெரியும், பிரைமரி அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ பிரைமரியில் வந்து வோல்டேஜ் வந்து சம்வாட் எண்டு கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வோல்டேஜ் வந்து எவ்வளவு 11 கிலோவோல்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. 132 or 66 கிலோவோல்ட்டை எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க, 11 கிலோவோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. இதுதான் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ வோல்டேஜ் ரேஞ்ச் அங்கே கொடுத்துருக்கு 11 கிலோவோல்ட் அப்படின்னா 6.6 கிலோவோல்ட், மினிமம் போச்சு அப்படின்னா 3.3 கிலோவோல்ட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட வோல்டேஜ் லெவல் இருக்கும். ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கேரிட் பை இது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் 3 phase 3 wire சிஸ்டம். எப்போ 400 வோல்ட்டை நம்மளுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறோமோ அப்போ தான் 3 phase 4 wire சிஸ்டம் வரும். பிகாஸ் we are going to connect the load at the end side. ஸோ எண்ட் சைடில் நம்ம லோட் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் 3 phase 4 wire சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே 3 phaseல பேலன்ஸ் லோடாக இருந்துச்சுன்னா 3 phase 3 wire சிஸ்டம்லேயே சென்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 phase 4 wire சிஸ்டம் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் தி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஹை வோல்டேஜ் டு தி சப்ஸ்டேஷன் லொக்கேட்டட் இன் ஆர் நியர் தி சிட்டி. ஹை வோல்டேஜ் சொல்கிறது 11 கிலோ வோல்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா அது சப்ஸ்டேஷன் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது ஸ்டெப் டவுன் ஆகுது. எதுலேருந்து ஸ்டெப் டவுன் ஆச்சு 132 or 66 கிலோவோல்ட்லேருந்து 11 கிலோவோல்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் ஆச்சு. ஸோ இந்த இடம் 132 or 66 kilovolt to 11 kilovolt with the help of the step down transformer. So this was the high voltage distribution or primary distribution. So primary distribution it is also called as a high voltage distribution. ஏன் அப்படின்னா இங்கே வந்து வோல்டேஜ் லெவல் வந்து எவ்வளோ அப்படின்னா வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 11 கிலோவோல்ட். ஸோ 11 கிலோவோல்ட்டை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து எண்டு கன்சியூமர் சப்ளை பண்ணும்போது இன்னொரு கன்வர்ஷன் இருக்குது. தட் இஸ் 11 கிலோவோல்ட் 400 கன்வர்ஷன். அது எங்கே நடக்கும் அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தான் பார்க்க போகிறோம் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ மெயின் ஞாபகம் சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சுன்னா 230 வோல்ட். ஸோ அப்போ சிங்கிள் ஃபேஸ்னு அதுக்கு தனியாக எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வரும். ஸோ 3 ஃபேஸில் RYBன்னு இருக்கும். அந்த RYB 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு டெர்மினல் பாயிண்ட் எடுத்துக்கணும், இன்னொன்று நியூட்ரல் அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 230 இருக்கும். 3 ஃபேஸாக இருக்கும்போது இந்த வோல்டேஜ் பிட்வீன் எனி 2 லைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 400 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இதனால ஞாபகம் 3 phase 4 wire சிஸ்டம். ஸோ பிகாஸ் we are using a single phase சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு நியூட்ரல் தேவைப்படும். 3 phase அன்பேலன்ஸ் லோடாக இருந்தாலும் அதுக்கு நியூட்ரல் தேவைப்படும். ஸோ தி சப்ஸ்டேஷன்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் நியர் தி கன்சியூமர் லொக்காலிட்டிஸ். ஸோ இது வந்து கன்சியூமர் எங்கே இருக்காங்களோ எண்டு கன்சியூமர் பக்கத்தில் தான் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்லாம் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இங்கே நம்ம ஸ்டெப் டவுன் தான் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம் 11 கிலோவோல்ட்லேருந்து 400 வோல்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இதோட லேஅவுட் ஸ்கீமில் நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ அட் ஈச் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் த வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் டு 400 வோல்ட். ஸோ 400 வோல்ட்டை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். அண்ட் தி பவர் இஸ் டெலிவர்ட் பை 3 phase 4 wire AC சிஸ்டம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி வோல்டேஜ் படி எனி 2 phases. ஸோ ஏதாவது 2 ஃபேஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் 400 வோல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 230 வோல்ட் இருக்கும். ஸோ சிங்கிள் ஃபேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we are connecting the load between any one phase and neutral. But 3 ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா 400 வோல்ட் are connected across the 3 phases directly அப்படின்னா only for a balanced 3 phase load. ஸோ அப்போ 3 phase லைன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா 3 phase லோடுக்கு அப்படின்னா அது லோடை பொறுத்து இருக்குது. லோடு வந்து பேலன்ஸ் லோடாக இருந்துச்சு அப்படின்னா 3 phase 3 wayர்லேயே சென்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தி லோட் இஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3 phase 4 wire சிஸ்டம் தான் வேணும். ஸோ புரியுது. அப்போது லோடை பொறுத்து தான் நம்ம எப்படி இருக்குது 3 phase 3 wire 4 wire மாறுறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கனெக்ஷன் ஸ்கீம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ என்னென்ன கனெக்ஷன் ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம யாருனே அந்த டைப் கிளாஸிஃபை பண்ணும்போது பார்த்தோம். ஸோ வாட் இஸ் தி கனெக்ஷன் ஸ்கீம், ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரிங் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இன்டர்கனெக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அதை இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரேடியல் சிஸ்டம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டன் பை கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வோல்டேஜ் வந்து 11 kV. ஸோ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் என்னாச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம ஃபைனல் கன்சியூமருக்கு நம்ம சப்ளை பண்ணும்போதும் 400 வோல்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து ரேடியல் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் செப்பரேட் ஃபீடர்ஸ் radiates from a single substation and feed the distributors at one end only. ஸோ இதில் டயக்ராம் பாருங்கள், இங்கே சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபீடரு. ஸோ இது எல்லாருக்குமே நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டேஷன், அங்கேருந்து அவுட்புட்டாக வர்றது ஃபீடரு, ஃபீடர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சர்வீஸ் மெயின்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீடரோட ஒரு எண்டில் தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஒரு ஃபீடர் இருக்குன்னா அதோட ஒரு எண்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஃபீட் தி டிஸ்ட்ரிபியூட்டர் அட் ஒன்லி ஒன் எண்டு. ஒரு ஃபீடர் இருக்குது, அதோட ஒரு எண்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓசிங்கிறது ஃபீடர், சப்ஸ்டேஷன்லேருந்து வருது. ஓசி ரெப்ரசன்ஸ் தி ஃபீடர். இந்த லைன் ஓ அண்ட் சி, ஓசி ரெப்ரசன்ஸ் தி ஃபீடர். அதுலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு எண்டு மட்டும் தான் அந்த ஃபீடரில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்னது இதில் ஏபி. ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த ஏபி இந்த லைன் தான் டிஸ்ட்ரிபியூட்டரு. ஃபீடரோட ஒரு எண்டில் கனெக்ட் ஆகுது. ஓசிங்கிற ஃபீடரில் ஏபிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ த ரேடியல் சிஸ்டம் இஸ் எம்ப்ளாய்டு ஒன்லி வென் பவர் இஸ் ஜென்ரேட்டட் லோ வோல்டேஜ். ஸோ லோ வோல்டேஜில் பவர் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்த சப்ஸ்டேஷன் இஸ் லொக்கேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி லோடு. ஸோ லோடு பக்கத்தில், ஸோ லோடு டிஸ்பேச் சென்டர். ஸோ லோடு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இந்த சப்ஸ்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரேடியல் சிஸ்டம். ஸோ அப்போ பவர் டெலிவர் பண்ணக்கூடிய இடம் வந்து லோடுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த பவர் டெலிவர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து லோ வோல்டேஜ் இருக்கணும். லோ வோல்டேஜ் நம்ம யாருமே பார்த்துருக்கோம், அப் டு 770 to 0.6 kV அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது தான் லோ வோல்டேஜ். ஸோ அப்போ அதை டீல் பண்ணக்கூடிய இடங்களில் நம்ம என்ன டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியல் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது நல்ல ஞாபகம் விஷயம். ஃபீடரோட ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷனு ஃபீடரோட ஒரு பாயிண்டில் ஏபிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து லோட்ஸ்னு கொடுத்துருக்கு, சர்வீஸ் மெயின்ஸ்க்கு சப்ளை போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் அண்ட் லோவஸ்ட் இனிஷியல் காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து கம்மி. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எண்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட்டர் நியரஸ்ட் டு தி ஃபீடிங் பாயிண்ட் வில் பி ஹெவிலி லோடட். ஸோ இதில் வந்து 2 லோட்ஸ் இருக்குது, 2 லோட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த லோடு வந்து ஃபீடர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த லோடு வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்போது நிறைய லோட்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரில் நிறைய லோட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எந்த லோடு வந்து ஃபீடர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த லோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, தி கன்சியூமர்ஸ் ஆர் டிபெண்டான சிங்கிள் ஃபீடர் அண்ட் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு சிங்கிள் ஃபீடரையும் ஒரு சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டரையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஃபீடரில் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்படுச்சு அப்படின்னா டோட்டலாக அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லோட்ஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா பவர் சப்ளை வந்து கட் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ கட் ஆஃப் சப்ளை டு தி கன்சியூமர்ஸ். ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, தி கன்சியூமர்ஸ் ஆஃப் தி டிஸ்டன்ட் எண்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட்டர் will be subjected to serious voltage fluctuations when the load on the distributor changes. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடு வந்து கண்டினியூஸாக சடனாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு.
இந்த கடைசியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடு, தட் இஸ் இது லோட் 2 லோட் 1. ஸோ இதுக்கப்புறமா நம்ம லோட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த லோடில் என்ன ஆகும் அப்படின்னா சீரியஸாக இருக்கும், வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேட் ரொம்ப அதிகமாக. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் மீன்ஸ் வோல்டேஜ் வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த லோட்ஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து கடைசியாக கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய லோடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா திஸ் ஆர் சம் ஆஃப் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ் ரேடியல் சிஸ்டம். அப்போ ரேடியல் சிஸ்டம்னா என்ன, இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஒரு ஃபீடர் இருக்கும், ஃபீடர்லேருந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு எண்டு ஃபீடரில் கனெக்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் தி பிரைமரிஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபார்ம்ஸ் எ லூப். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது சப்ஸ்டேஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபீடர்ஸ், எல்எஸ், எல்எம், திஸ் இஸ் என், எல்என்பிஆர், இது எல்லாமே ஃபீடர்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, எல்என்பிஆர், these are feeders. So first point என்ன கொடுத்துருக்கு இந்த சிஸ்டம், தி பிரைமரிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபார்ம்ஸ் எ லூப். ஸோ இங்கே பாருங்கள், இது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி எல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், ஃபார்ம் அ லூப். ஸோ இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதோட பிரைமரி க்யூவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வந்து ஓவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தி பிரைமரிஸ் ஆஃப் ஆல் தி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபார்ம்ஸ் எ லூப். ஸோ அதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து திரும்ப எங்கே ரிட்டர்ன் ஆகுது, இட் ஆல் ரிட்டர்ன்ஸ் டு தி சப்ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருது. ஸோ ஒரு லூப்பாக ஃபார்ம் ஆகுது, அதோட இன்னொரு எண்ட் வந்து அதே சப்ஸ்டேஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, இட் ஷோஸ் தி சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் அ ரிங் மெயின் சிஸ்டம் ஃபார் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் வேர் சப்ஸ்டேஷன் சப்ளைடு டு தி க்ளோஸ்டு ஃபீடர்ஸ் எல்எம்என்ஓ பிக்யூஆர்எஸ். ஸோ இந்த ரெக்டாங்குலர் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா ஃபீடர்ஸ். ஸோ அது ஃபைனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எல்என்பிஆர். ஸோ தீஸ் ஆர் தி ஃபீடர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா the distributors are tapped from different points MOQ of the feeders. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருங்க பாருங்கள், இந்த ஃபீடரில் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எம்மில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இந்த லைன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓங்கிற பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபீடரில் இருக்கக்கூடிய ஓங்கிற பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆர்பி, இந்த ஃபீடரில் இருக்கக்கூடிய கியூங்கிற பாயிண்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து லோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த இதில் நம்ம ரேடியல் சிஸ்டமில் பார்த்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரிங் மெயின் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தி சிஸ்டம்ஸ் ஹவ் லெஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் when compared to radial system. The system is very reliable as each distributor is fed by 2 feeders. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த லைன்லேருந்து வருது, இந்த ஃபீடர்லேருந்து வருது, எஸ்எம் அட் த சேம் டைம் ஓஎன்எம். இந்த ஃபீடர்ஸ், இந்த ரெண்டு ஃபீடர்ஸுமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை பண்ணுது. பட் ரேடியல் சிஸ்டமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீடர் இருக்கும், அந்த ஒரு ஃபீடர்லேருந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஃபீடர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்எம் அட் தி சேம் டைம் ஓஎன்எம் இந்த ஃபீடர். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு சப்ளை பாயிண்ட்ஸ் இருக்குது, ரெண்டு ஃபீடிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எம்என்ஓ, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா QPO. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து SRQ அட் த சேம் டைம் QPO. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. இட் இஸ் வெரி ரிலையபிள். ஏன் ரிலையபிள்னு சொல்கிறோம், பிகாஸ் ஈச் டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் ஃபெட் பை 2 ஃபீடர்ஸ். ஸோ இதில் வந்து இதான் என்ன அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டம். ஸோ இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீடர் சிஸ்டம், இந்த ஃபஸ்ட்டு ஃபீடர் SLM, இந்த ஃபீடர் சிஸ்டமில் ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை டோட்டலாக கொலாப்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை எங்கேருந்து போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீடர் SLM இந்த ஃபீடர்லேருந்து போகுது. இந்த ஃபீடரில் தான் ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு, அப்போ இது கட் ஆகிடுச்சு. அப்போது ரிமைனிங் இது இங்கே சப்ளை வந்து எந்த ஃபீடர்லேருந்து போகும் அப்படின்னா ONM. இந்த ஃபீடர்லேருந்து சப்ளை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இந்த லோட்ஸ்க்கு வந்து சப்ளை போகும். அப்போ லோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஃபீடருக்கு சப்ளை கட் ஆஃப் ஆனாலும் இன்னொரு ஃபீடர்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து லோடுக்கு வந்து சப்ளை ஆகும். ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஓவர்லோட் ஆகும், அவ்வளோதான். பட் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து அந்த பவர் ஃப்ளோ வந்து கட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ இன்டர்கனெக்டட் சிஸ்டமில் என்ன அப்படின்னா இந்த ஃபீடர் ரிங் இஸ் எனர்ஜைஸ்டு பை 2 or more ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் சப்ஸ்டேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஃபீடர் ரிங்க்கு வந்து 2 or more ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லேருந்து சப்ளை வரும்.
நம்ம யாருக்கே பார்த்துருக்கோம். அந்த ஸ்டெப் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா சப்ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஃபீடருக்கு போகும். ஸோ ஃபீடர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சர்வீஸ் மெயின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீடருக்கு 2 or more ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லேருந்து சப்ளை வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபீடர்ஸ்லாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா OPQ. ஸோ இது வந்து Q. ஓகே, அப்போ இங்கே ஃபீடர் என்னது ABCD, இது எல்லாமே ஃபீடர்ஸ். ABCD இது ஃபீடர்ஸு. ஃபீடர்ஸோட ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளை எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். 4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளை போகுது. இங்கே பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த ஃபீடரில் பிங்கிற பாயிண்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபீடரில் கியூங்கிற பாயிண்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏபிங்கிற ஃபீடரில் ஆறுங்கிற பாயிண்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து லோடு மீன்ஸ் சர்வீஸ் மெயின்ஸ். புரியுதா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீடருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபீடிங் லைனில் வந்து 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் உள்ள அவுட்புட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் S1ங்கிற ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், S2ங்கிற ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். அப்போ இந்த ஃபீடிங் லிங்க் இஸ் எனர்ஜைஸ்டு பை 2 or more ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் சப்ஸ்டேஷன்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ இன்டர்கனெக்டட் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு ஃபீடர் ரிங் ABCD. ஸோ நம்ம யாருமே பார்த்துருக்கோம், ஃபீடர் ரிங் பார்த்துருக்கோம், க்ளோஸ்டு ஃபீடர் ரிங் ABCD. ஸோ அங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இந்த ஃபீடர் எப்படி சப்ளை எப்படி ஃபெட் ஆகுது? க்ளோஸ்டு ஃபீடர் ரிங் ABCD is supplied by 2 substations, that is S1 and S2. சப்ஸ்டேஷன் சொல்லலாம் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் கூட சொல்லிக்கலாம். அட் பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்டில் D and C இந்த பாயிண்டில் 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டு பாயிண்ட்ஸ் OP, Q and R ஆஃப் தி ஃபீடர். ஸோ ஃபீடர் ரிங்கில் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் எதில் கனெக்ட் ஆகிருக்கு? O, P, Q and R. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் தி சர்வீஸ் ரிலையபிலிட்டி. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீடர் ரிங்கை ஃபால்ட் ஆனாலுமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து எப்படி சப்ளை போகும் அப்படின்னா இன்னொரு ஃபீடர் ரிங் மூலமாக சப்ளை போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீடர் ரிங்கை வந்து ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு சப்ளை வரலன்னா கூட இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் எதில் கனெக்ட் ஆகிருக்கு? சிங்கிற ஃபீடிங் ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை வந்து எது வழியாக போகும் அப்படின்னா PCQங்கிற இந்த ஃபீடர் ரிங் மூலமாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை போகும். அப்போ எந்த இடத்துல ஃபால்ட் ஏற்பட்டாலும் பவர் சப்ளை வந்து எந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஸ்டாப் ஆகாது. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்க லோட்ஸ்க்கு வந்து சப்ளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனி ஏரியா ஃபெட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் டியூரிங் பீக் லோட் ஹவர்ஸ் கேன் பி ஃபெட் ஃப்ரம் தி அதர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் இப்போ லோடு நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது ரிமைனிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து லோடு கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் 1. இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் 1ல் அதிகமான லோட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான கரண்ட் வந்து ட்ரா பண்ணும். ஸோ அப்போ அதிகமான பவர் இங்கே தேவைப்படும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து லோட்ஸ்க்கு பவர் ஃப்ளோ தேவைப்படலை இந்த 3 டிஸ்ட்ரிபியூட்டரில். ஏன்னா இங்கே லோடு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இந்த S1 and S2 இந்த 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பவரும் டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா இந்த ஃபீடர் ரிங் வழியாக DPCங்கிற ஃபீடர் ரிங் வழியாக இந்த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். ஸோ இட் கேன் ஏபிள் டு மேனேஜ் தி லோட்ஸ். ஸோ அப்போ லோடுக்கு தேவையான பவர் வந்து எது வழியாக கிடைக்கும் அப்படின்னா இந்த 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனும் சப்ளை பண்ணும். இங்கே போகணுமா அப்படின்னு கேட்டால் இங்கே ரெக்கார்ட் அமௌண்ட் மட்டும் போனால் போதும். ஏன்னா இங்கே நம்ம லோட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது எந்த இடத்துல லோடு அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் ஃபீடர் ரிங் வந்து எது வழியாக ஃபீடர் ரிங் வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து பவர் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜஸ் இன் இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஏன்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டமில் தான் ஃபீடர் ரிங்கில் டேரெக்டாக என்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா சப்ஸ்டேஷன் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? 2 or more ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ். யாருக்குமே ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனோட அவுட்புட் தான் ஃபீடரு. பட் இங்கே ஃபீடரில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 2 or more ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது பீக் லோட்ஸ்க்கு தகுந்தாப்பில் பவர் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் இன்டர் கனெக்டட் சிஸ்டமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் ரெடியூசஸ் ரிசர்வ் பவர் கெப்பாசிட்டி அண்ட் இன்க்ரீசஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அ இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ரேடியல் சிஸ்டம். இங்கே வந்து ஃபீடர் இருக்கும். ஃபீடரில் ஒரே ஒரு பாயிண்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிங் மெயின் சிஸ்டம். ஸோ ரிங் மெயின் சிஸ்டமில்
இருக்கு ரிங் மெயின் சிஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் எங்கேருந்து இன்புட்டாக சப்ஸ்டேஷன்லேருந்து இன்புட்டாக இருந்துச்சோ அதே இடத்துல அவுட்புட்டாக போய் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ரிங் மெயின் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி ரிலையபிள். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 2 ஃபீடர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை போயிட்டுருக்கும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு ஃபீடரில் ப்ராப்ளம் ஆனாலும் இன்னொரு ஃபீடர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து லோடுக்கு வந்து சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், வேற ரேடியல் சிஸ்டமில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகம். ஏன் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு ஃபீடர் இருக்குது, ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம லோடு யூஸ் பண்ணுறதை பொறுத்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ இன்டர் கனெக்டட் சிஸ்டம்ஸ்னால் என்ன அப்படின்னா எல்லாம் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போது இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஃபீடரில் வந்து 2 or more ஜென்ரேட்டிங் அப்படிலாம் சப்ஸ்டேஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ரிலையபிள். ஸோ அப்போ பீக் டைமுக்கு தகுந்த மாதிரி பீக் டைம் மீன்ஸ் என்ன அப்படின்னா எந்த டைமில் லோட்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்ளை வந்து 2 சப்ஸ்டேஷன்ஸ்லேருந்தே போகும். அப்படின்னா 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லேருந்துமே எந்த இடத்துல லோடு அதிகமாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சப்ளை வந்து ஃபெட்டப் ஆகும். புரியுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டமோட அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ லெக்சரில் பார்த்து வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஏசி டிஸ்ட்ரிபியூஷனில் பிரைமரி அண்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். அடுத்தது கனெக்ஷன் ஸ்கீம்ஸை பொறுத்து 3 டைப்பாக பார்த்தோம், ரேடியல், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.